வணக்கம். வாழ்வில் ஒவ்வொருவரின் பாதைகள் வேறு, பயணங்கள் வேறு. சிலரின் பயணத்தில் வழிகள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். வழிகள் இன்றி அவர்கள் பயணம் செய்யலாம். சிலரின் பயணத்தில் வழிகளை உருவாக்க வேண்டி வரலாம். வழிகள் நிறைந்த பயணமாக இருக்கலாம். வழிகளை அனுபவித்த நாட்களே மிக சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். உங்கள் வழிகளுக்கான பல மடங்கு பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். வழிகள் தெரியாமல் நிற்கும் பொழுது சோர்ந்து விடாதீர்கள். உங்களுக்காக இறைவன் ஒரு புது வழியையே உருவாக்கலாம். உங்களுக்கான பாதைகள் உங்களை வாழ்வின் மிக சிறந்த நிலைக்கு இட்டு செல்லலாம். ஆகவே பாதைகள் எப்படி இருந்தாலும் இறைவனை நம்பி பயணத்தை தொடருங்கள். உங்கள் பயணங்கள் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். இன்று நீங்கள் படும் கஷ்டங்களை வைத்து நாளை உங்கள் வாழ்க்கையை நிர்ணயித்து விடாதீர்கள். பிரபஞ்சம் எந்த நேரத்திலும் யாருடைய வாழ்விலும் எத்துணை பெரிய அதிசயத்தையும் நிகழ்த்தலாம். நாம் அதை வரவேற்க தயாராக இருந்தால் மட்டும் போதும். நேர்மறையான சிந்தனைகளோடும் நம்பிக்கையோடும் இருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். தேவையற்ற பகுதிகளை இழக்கின்ற போதுதான் கல்லே சிப்பமாகிறது. பணம் நிம்மதிக்கு நிகரானதல்ல, நிம்மதி பணத்துக்கு மேலானது. உற்சாகப்படுத்தியதால் உயர்ந்தவர்களை விட உதாசீனப்படுத்தியதால் உயர்ந்தவர்களே அதிகம். விமர்சனத்துக்கு கோபமோ வருத்தமோ தெரிவிக்காமல் அதனை வரவேற்று உங்களை திருத்திக் கொள்ள பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாக்குவாதம் செய்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதில்லை. வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் வாக்குவாதம் செய்வதில்லை. தன்னை ஒருவராலும் ஏமாற்ற முடியாது என செருக்கோடு இருப்பவரே கண்டிப்பாக ஏமாந்து போகிறார். எதையும் யாரையும் எப்போதும் இகழ்வாய் எண்ணி விடாதீர்கள். காய்ந்து உதிர்ந்து இலைதான், ஆனால் அது நீரில் தத்தளிக்கும் எறும்பின் உயிரை காக்கும். கவனித்து பாருங்கள். சிலர் தவறு செய்துவிட்டால் மன்னிப்பு கேட்பதற்கு பதில் நம்முடன் பேசுவதையே நிறுத்தி விடுவார்கள். முட்டாளின் நட்பை விட தனியாக வாழ்வது எவ்வளவோ மேலானது. 1000 பேர் தள்ள வருவான், 100 பேர் தள்ளியும் விடுவான். மொத்த பேரையும் சமாளிச்சு ஒத்தையில நிக்கிறது கெத்து தாங்க. நன்றி.